வணக்கம். அதாவது நேற்று திருச்சி மாவட்ட காவல்துறை முக்குளத்தூர் சமூகத்தைச் சேர்ந்த ஜெகன் என்ற ஒரு வாலிபரை சுட்டு கொண்டிருக்காங்க. வழக்கம் போல் பிரபல ரவுடி சுட்டு கொலை, அவர் மீது பல்வேறு வழக்குகள் உள்ளது அப்படிலாம் சொல்லி மீடியாவில் பார்த்தோம். அதாவது குற்றங்கள் குறைக்கப்படணும், ரவுடிசத்தில் யாரும் ஈடுபடக்கூடாதுங்கிறது எல்லாரும் விரும்புகிறது, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் குற்றவாளிகளுக்கு காவல்துறை என்ன பண்ணணும்னா தண்டனை வாங்கி கொடுக்கணும். அதாவது ஒருதை கொலை செய்கிறான் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு காவல்துறை கண்டிப்பாக அது அதுக்குன்னு ஒரு செக்ஷனுக்கு ஆளை போட்டு கோர்ட்டில் சாட்சிகளை மிரட்ட விடாமல் சாட்சி சொல்ல வச்சு தண்டனை வாங்கி கொடுக்கணும். அதுதான் காவல்துறையோட ஒரு திறமை. மொத்த டிபார்ட்மெண்ட்டும் ஒருவரை பிடிச்சி கொண்டு போய் சுடுறது என்பது அது வீரமும் கிடையாது, திறமையும் கிடையாது. அந்த ஜெகன் என்பவர் சமூக வலைதளங்களில் பார்த்தேன், நான் திருந்தி வாழ போகிறேன், நான் திருந்தி வாழ்கிறேன், நான் திருமணம் முடிச்சுட்டேன், நான் திருந்தி வாழ போகிறேன்னு சொல்லி எஸ்பி அவர்கள்ட்ட எழுதி கொடுத்துட்டு இன்றைக்கி திருந்தி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதா தான் தகவல். வழக்குகள் அதாவது எப்படின்னா தென் மாவட்டம் முழுவதும் சரி, கோர்ட்டுக்கு நீதிமன்றத்துக்கு எல்லாத்துக்குமே தெரியும். வழக்கு ஒருவர் மீது ஒரு வழக்கு ஏற்படுதுன்னா மீண்டும் அவர் மீது பொய் வழக்கை போட்டு, ஏன்னா 110 107 போட்டு அவரை ரவுடி அந்த கெஸ்டர்ஸ் லிஸ்ட்டில் கொண்டு வரதுக்காண்டி பல்வேறு வழக்குகளை போடுவாங்க. 75 இருந்தாலும் அதையும் வழக்கும்பாங்க, கேட்டால் 40 வழக்கும்பாங்க. இப்படி குற்றவாளிகளுடைய எண்ணிக்கையை காவல்துறை கூட்டிக்கிட்டே போறிய. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு கட்டம் பண்ணோன்னா என்கவுண்டர் பண்ணுறிய. இந்த என்கவுண்டரை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அது எனக்கு தெரியல தேவம், அது எப்படி முக்குளத்தூரை பார்த்து குறி வச்சு சுடுறிய? முக்குளத்தூரை மட்டும் கரெக்டாக குறி வச்சு சுடுறீல தேவமாரா? அப்போ கேட்க நாதி இல்லை, யாரும் கேட்க மாட்டோம். ஏன்னா எங்கள் சமுதாயம் ஒற்றுமை இல்லை, கேட்க நாதி இல்லைல்ல. யார் இருக்கா? எங்களுக்கு யார் இருக்கா? இது அப்பட்டமான ஒரு மனித உரிமை மீறல். அந்த மக்களே எதை எப்படின்னா இதை எப்படின்னா மாண்புமிகு முதல்வர் இதை விசாரணை பண்ணணும். இதை இதை கண்டிப்பான முறையில் அந்த பையன் திருந்தி வாழ்ந்திருந்தார், அந்த பையனை ஏமாற்றி கூட்டு போய் சுட்டதாக சொல்கிறாங்க. அந்த பையன் திருந்தி வாழ்ந்துட்டு இருக்க பையனை ஏதோ வாப்பா அந்த மாதிரி உன் மேலே வழக்கு இருக்குது, உன்னை விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூட்ட மாணிக்கும் காவல்துறையோட இணக்கமாக தான் அந்த பையன் இருந்த மாணிக்கும் தான் சொல்கிறாங்க சமூக வலைதளங்களில். அப்போ இது உண்மையானா, இது உண்மையாக இருந்துச்சுன்னா என்கவுண்டர் செய்த இந்த காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்கணும். திருச்சி மாவட்ட காவல்துறை இப்போ நாங்கள் வீரமாக, அதாவது எப்படின்னா எஸ்ஐயை வெட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதனால் நாங்கள் சுட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல காவல்துறை சொல்லுது. இப்போ கடந்த 1 வருடத்திற்கு 2 வருடத்துக்கு முன்னாடி இதே திருச்சியில் ஆடு திருடிய குற்றவாளிகளை திருடர்களை பிடிக்க போன ஒரு எஸ்எஸ்ஐ, அவர் எஸ்ஐ தான், அவரை வெட்டி கொன்னாங்களே, ஏன் அவங்கள என்கவுண்டர் பண்ணலை? என்கவுண்டர் எதுக்கு பண்ணலை? கன்னியாகுமரியில் செக் போஸ்ட்டில் இருந்த ஒரு எஸ்எஸ்ஐ, அவர் பாதுகாப்புக்கு இருந்தவரை சுட்டு கொண்டாங்க. அவங்கள ஏன் என்கவுண்டர் பண்ணலை? என்ன ஏன் என்கவுண்டர் பண்ணலை? அப்போ தமிழ்நாடு காவல்துறையோட இந்த மாதிரி செயல்பாடு கேள்விக்குறி ஆகுமா? திருச்சியில் சப் இன்ஸ்பெக்டரை கொன்னவனை ஏன் சுடலை? ஏன் கேள்வி. என்கவுண்டர் பண்ணக்கூடிய குற்றவாளிகள் எவ்வளோ பேர் இருக்காங்க நான் சொல்லட்டா? எல்லா சாதியிலும் சொல்லட்டா? ஏன் உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் தான் கணக்கெடுத்து வச்சுருக்கீங்களே, ஏன் சுட மாட்டீங்க? ஏன்னா சுட்டா அந்த சாதியெலாம் ரோட்டுக்கு அந்த சாதியோட ஓட்டு கிடைக்காது. சென்னையில் ஒரு காவலர் குடும்பம், போலீஸ்காரர் குடும்பத்தை சேர்ந்த அந்த பெண்ணை ஆசாசியாக வளர்த்த அந்த பொட்ட பிள்ளைய என்னைய காதலிக்க மாட்டேக்குன்னு சொன்ன உடனே அந்த பிள்ளை அவனை காதலிக்கலைங்கிற ஒரு காரணத்துக்காண்டி ட்ரெயினில் தள்ளி விட்டு கொன்னான். அந்த காவலர் இறந்தார். மகா சாவை தாங்க முடியலேன்னு சொல்லிட்டு காவலர் இறந்தார்.
அந்த அம்மாவும் இறந்துட்டு அந்த குடும்பமே இன்றைக்கி இல்லை. அவனை மட்டும் எப்படி வெளியே விட்டியே? ஏன் அவனை என்கவுண்டர் பண்ணலை? இப்படி எத்தனையோ பெண்கள் காதலிக்க மாட்டேங்குன்னு சொல்லி கழுத்தறுத்தானுங்களே. நகைக்காக எத்தனை மூதாட்டியை கொண்டானுங்க, எத்தனை குடும்பத்தை வந்து கொண்டிருக்கானுங்க. இவங்க இந்த குற்றவாளி தான். நீங்கள் ஏன் சுடலைன்னு கேட்குறேன். எதுக்கு சுடலை? நீங்கள் யாராவது எப்படின்னா கேட்க நாதி இல்லாத பரம்பரையில் பிறந்தவன் எவனாவது ஒருத்தன் அவசரப்பட்டு தப்பு பண்ணாமனா அவனை காலை கையை உடைச்சிரு சுட்டுருது. நீங்கள் கேட்க நாதியில் நினைக்காதீங்க. நான் கேட்பேன், நாங்கள் கேட்போம். பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் கேட்கும். இது போன்ற மனித உரிமை மீறல்கள் இனி தேவரினத்தின் மீது நடந்தால் தென் மாவட்டத்தில் 50,000 இளைஞர்களை ஒன்று திரட்டி அனைத்து கிராமத்தையும் ரோட்டுக்கு வர சொல்லி மாபெரும் ஊர்வலம் நடத்துவோம். அந்த ஊர்வலத்தில் எங்களுடைய ஒற்றுமையை காட்டுவோம். அரசாங்கத்துக்கு நான் இதை வந்து தெரிவித்துக்கிடுதேன். என் சாதியில் ஒற்றுமை இல்லை, என் சாதியில் ஒரு சேர நிற்க மாட்டான், ஒரே இடத்துக்கு வர மாட்டான். என் சாதியில் ஒருத்த வளர்ந்தால் 10 பேருக்கு பிடிக்காது. அதனால தான் இந்த மாதிரி சாவுகளெல்லாம் நாங்கள் உட்காந்து வேடிக்கை பார்க்கோம். நீங்கள் அந்த பையன் ஜெகன் வந்து தவறு பண்ணியிருந்தான், குற்றவாளினா தண்டிச்சிருக்கணும். எப்படி தண்டிச்சிருக்கணும்? கோர்ட் வெளியே விடக்கூடாது, சிறையிலேருந்து வெளியே விடக்கூடாது. வெளியே விட உள்ளே வச்சே வழக்கம் நடத்தி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கணும். ஆனால் நீங்கள் சுட்டுருக்கீங்க. தொடர்ந்து முக்குளத்தூரை நீங்கள் சுட்டுக்கிட்டா நீங்கள் வந்து தேவமரம் பார்த்தா சுடுதிய. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. என் மக்கள் என்றைக்கு ஒற்றுமை அடைந்தாங்களோ அன்னைக்கு இதெல்லாம் நான் தடுப்பேன். போட்ஸா அதாவது எனக்கும் போராட்டம் நடத்தணும், ஆர்ப்பாட்டம் நடத்தணும், மிகப்பெரிய லெவலில் வலுவாக ஒரு கூட்டத்தை நடத்தணும்னு எனக்கும் ஆசை தான். இந்த மாதிரி அநியாயங்கள்லாம் கண்டு பொறுக்க முடியல. தட்டி கேட்கணும்னு என்ன இருக்குது? இந்த சமூக மக்கள் என்னோட சரியாக இல்லை, அதைத்தான் நான் சொல்லுவேன். எப்படின்னா ஒருத்தர் வளர்றது ஒருத்தருக்கு பிடிக்கலை. இந்த மாதிரி நிகழ்வுகளால் ஒற்றுமை இல்லாத காரணத்தினால இது போன்ற இளைஞர்கள் வந்து படுகொலை செய்யப்படுறாங்க. நான் அதனால தான் மொத்த இளைஞருக்கு நான் சொல்கிறேன், அறுவை எடுக்காதீங்க, கத்தி எடுக்காதீங்க, மது அருந்தாதீங்க. ஏன் சொல்கிறேன்? உங்களுக்கு கேட்க நாதி இல்லை. கோபத்தை குறைங்க. முக்குளத்தூர் இளைஞர்களே, கோபத்தை குறைங்க. இப்படி அனாதையாக தான் இப்படி சுட்டு போட்டுருவாங்க, உங்களை யாரும் கேட்க மாட்டாங்க. அதனால் இளைஞர்கள் மது அருந்து அருவா கத்தி எடுக்காதீங்க. இதனால தான் நான் படித்து கிராமத்தோடு சொல்லுவேன், ரவுடிஸ் தான் வேண்டாம், நமக்கு ரவுடிஸ் தான் வேண்டாம். உன் கோபத்தை கட்டுப்படுத்திட்டு முன்னுக்கு வா, தொழிலில் முன்னுக்கு வா, வியாபாரம் பண்ணு. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்? அதுக்கு தான் சொல்கிறேன். இந்த ஜெகன்கிற வாலிபருடைய இந்த என்கவுண்டரை அரசாங்கம் வந்து முறைப்படி விசாரணை பண்ணணும். மனித உரிமை ஆணையம் இதில் தலையிடணும். இது அப்பட்டமான மனித உரிமை மீறல் தான் எல்லா மக்களுமே சொல்கிறாங்க. வலைதளங்களில், ஃபேஸ்புக்கெல்லாம் இது சாத்தியமே இல்லை. இந்த பையனை கூட்டு போய் தான் சுட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது உண்மையானா இந்த திருச்சி மாவட்ட காவல்துறை மீது கடும் நடவடிக்கை எடுக்கணும். திருச்சி மாவட்ட காவல்துறைக்கு சப் இன்ஸ்பெக்டரை கொன்னவனை ஏன் சுடலை? அப்போ கொன்னவன் என்ன சாதி பார்த்தா நீங்கள் சுடுவீலா அப்படிங்கிற கேள்வியும் எங்களுக்கு இருக்குது. ஏன்னா காவல்துறை அதாவது பிரபு பாரதி என்கவுண்டர் பண்ணாங்க மருதுபாண்டியர் குரு பூஜையில். அப்போது அவர் இந்த மருதுபாண்டியர் குரு பூஜையில் ஒரு ஆல்வின் சுதன்ங்கிற ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அவர் கொண்டுட்டார். அதனால் அவரை ஒரு 2 பேரை என்கவுண்டர் பண்ணிய, இப்படிதான் தண்டனை வாங்கி கொடுக்காம என்கவுண்டர் பண்ணிய. அது டைரக்ட் எஸ்ஐ. அப்போ இந்த 2 எஸ்ஐயுமே எஸ்எஸ்ஐ. அப்போ எஸ்எஸ்ஐக்கும் எஸ்ஐக்கும் வித்தியாசம் இருக்கா? டைரக்ட் எஸ்ஐ ஒரு நியாயமும் எஸ்எஸ்ஐகளுக்கு உயிர் போனால் நீங்கள் செய்ய முடியல. இப்போ அப்படித்தானே நாங்கள் நினைப்போம். அதனால் இது மனித உரிமை மீறல் தான் மக்களுடைய கருத்து. சமூக வலைதளங்களில் அப்படி தான் இருக்குது. அதனால் மாண்புமிகு முதல்வர் அவர்களே, தயவுசெய்து இது போன்ற அது எப்படின்னா குற்றவாளிகள் சிறையில் இந்த மணிக்கு தப்பு பண்ணியிருக்காங்கன்னா அவங்கள வழக்கை நடத்தி சிறை தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு காவல்துறைக்கு நீங்கள் பயிற்சி கொடுங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி என்கவுண்டர் மனித உரிமை மீறல் நடக்கதை எங்களால் பொறுத்துக்கொள்ள முடியாது. முக்குளத்தூர் மக்களுக்கு, தேவரின மக்களுக்கு நான் சொல்லக்கூடிய எல்லாமே இதுதான், ஒன்றே ஒன்று தான். நடக்கக்கூடியது அத்தனையும் நீங்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருங்க. உங்கள் வீட்டில் என்றைக்கு
ஒன்று நடக்கும், அது வரைக்கும் நீங்கள் வேடிக்கை பார்த்தா இருப்பீங்க. இப்போ எனக்கு வர்ற ஃபோன்லாம் எல்லோரும் வந்து நான் எத்தனையோ ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தினேன், யாரும் வந்து எப்படின்னா தம்பிமார்களை தவிர, ஒரு சில தம்பிமார்களை தவிர, ஏன்னா எழுச்சி உள்ள தம்பிமார் தான் 5000 பேர்கிட்ட வந்தான். அதில் நான் வந்து பாராட்டுறேன். பெரியவர்களும் வந்தாங்க ஒரு சிலர். ஆளுக்கு பிரச்சனைனா மட்டும்தான் ஃபோன் பண்ணுறது, பேசுகிறது. நம்ம ஊரில் ஒரு பிரச்சனைனா மட்டும்தான் வருது. அதை தான் சொல்கிறேன். அந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே ஏன் நீங்கள் வந்து ஒரு தேவமாருக்கு குரல் கொடுக்க மாட்டீங்க? இறந்து போனது தேவமார் தானே. ஒரு முக்குளத்தூர் ஒரு தேவஞ்ச பையனை சுட்டு கொண்டிருக்காங்க. அப்போ எல்லாம் கடன் தெரிவிக்குமா வேண்டாமா? இங்கே ஒருத்தர் வந்து திருநெல்வேலியில் வந்து இருந்துக்கிட்டு ஒருத்தர் நம்ம சமூகத்தை, இந்த சமூகமே இப்படி தான், இந்த சமூகத்தில் குணமே இதான், இது மாறாது அப்படிலாம் சொல்லி ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காரு. ஒரு மாட்டு சமூகத்தை சேர்ந்த தலைவர் பேசுகிறார். அப்போ யாருக்குமே வருத்தம் வரலையே, அவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணணுமே. அவருடைய பையன் என்னென்னா, இங்கே தாக்குனா எல்லா பக்கமும் அடிக்கணும், அப்போ தான் நம்மளை கண்டு பயப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. படித்த பையன் அவர் அப்படி பேசுகிறார். அப்போ எந்த ஊரை மென்ஷன் பண்ணாரோ அந்த ஊருக்காரங்க போய் அவர் மேலே கம்ப்ளைண்ட் சட்ட ரீதியாக போங்கங்கிற. உங்களை சட்ட ரீதியாக தானே போக சொல்கிறேன். ஏன் கம்ப்ளைண்ட் பண்ண கூட எல்லோரும் பயப்படுதாங்களே? ஏன் எப்படி இந்த சமுதாயம் எப்படி மாறிச்சின்னு எனக்கே தெரியலையே. எப்போ கூட இந்த சமுதாயத்தை நம்ம சரி பண்ண முடியும், காப்பாற்ற முடியும்? எங்கேயோ நடக்குன்னு சொல்லி நம்ம இருந்தால் நாளைக்கு இங்கேயும் நடக்கும். அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே நடக்கும்போது அப்போ அதுக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க, அடிமையாயிடுவோம், அடிமைப்பட்டுருவோம். அதனால் நான் என்னுடைய வன்மையான எங்களை பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக எங்களை வன்மையான கண்டனத்தை பதிவு செய்கிறேன். தொடர்ந்து இது போன்ற போலி என்கவுண்டர்கள் வந்து நடக்கக்கூடாதுன்னு சொல்லி, எந்த சாதியில் தப்பு பண்ணாலும் சுடுறதுக்குள்ள உரிமை, அடித்து கொள்கிற உரிமை காவல்துறைக்கு கிடையாது. எந்த சாதிக்காரன் தப்பு பண்ணாலும் சிறையில் வச்சு தண்டனை வாங்கி கொடுங்க. அதை நாங்கள் மனசார ஏற்றுக்கிட்டோம். இந்த என்கவுண்டரை வன்மையாக நான் கண்டிக்கிறேன். தமிழக முதல்வர் திருச்சி மாவட்ட காவல்துறை மீது கடும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன்.